அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இதை எப்போ பொதுவாக சொல்லுவோம்? யாராவது ஒருத்தர் நிறைய வீட்டில் நல்லது பண்ணாங்க, வீட்டில் சேர்த்து வச்ச காசெல்லாம் கொண்டு போயிட்டு தான தர்மம் பண்ணுறாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பழமொழி சொல்லுவாங்க? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்கு, நீ பாட்டு கொண்டு போய் என்ன பண்ற, செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனால் பொருள் எப்போ வரும்? ஒருத்தருக்கு பொருள் எப்போ வரும்? ஒருத்தர் முயற்சி பண்ணா வந்துடுமா? மாத்திரம் வராது. ஒருத்தர் நினைச்சா வந்துடுமா பொருள்? வராது. ஒருத்தர் ஆசைப்பட்டா பொருள் வந்துடுமா? வராது. அருள் இருந்தால்தான் பொருள் வரும். அந்த அருள் என்றது என்ன? எடுத்திருக்கிற இந்த பிறவியிலே ஒருத்தர் நிறைய நல்ல காரியங்கள் செய்யும் போது, பல பேரை சந்தோஷப்படுத்தும் பொழுது, அந்த பல பேருடைய சந்தோஷம் அவங்களுக்கு திரும்ப என்னவா கிடைக்கும்? புண்ணியம் என்ற பெயர்ல அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நாம் எல்லாம் நினைச்சுக்கிறோம் தானம் பண்ணிடுறோம் அப்படின்னா நாம யாருக்கோ கொடுத்துடுறோம். உண்மையிலேயே தானம்ன்றது கொடுக்கறது மாத்திரம் இல்லை, கொடுக்கிற மாதிரி கொடுத்து கொடுத்ததை விட பல மடங்கு திரும்ப நமக்கே வாங்கிக்கிறது தான் தர்மத்தினுடைய தானத்தினுடைய விசேஷம்.